சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்த உடனே எப்பயும் போல் விஜயாவும் கேள்வி கேட்குறாங்க. 2 பேரும் அப்படி எங்கே தான் போயிட்டு வரீங்க? எங்கேயும் வெளியில் வேலைக்கும் போகிறது கிடையாது. அப்புறம் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்க, கிறிஷுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிறிஷை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. கிறிஷ் எங்களை தேடி தானே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே அண்ணாமலையும், அதெல்லாம் சரிதான் முத்து, நீ ஏன் கிறிஷ்காக மற்றவங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? பேசாமல் அங்கே ஸ்கூலில் சொல்லி கிறிஷோட அம்மாவை வர சொல்லுங்கள், அவங்க வந்து இந்த பிரச்சனையை பார்த்துக்கட்டும் அப்படின்னு நீ முடிவெடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணியும், நீங்கள் சொல்கிறது தான் அங்கிள் சரியான ஒரு முடிவாக இருக்கும். கிறிஷோட அம்மாவுக்கு கிறிஷ் மேலே அக்கறை இல்லாமல் இருக்குமா, பாசம் இல்லாமல் இருக்குமா? இவங்க அதுக்கு தேவையில்லாமல் கிறிஷ் மேலே உரிமை இருக்குதுன்னு சொல்லி இப்படி தேவையில்லாத வேலையை செய்யணும். எதுக்கு கிறிஷுக்காக, கிறிஷ் செஞ்ச இந்த பிரச்சனைக்காக இவங்க ஏன் இதிலெல்லாம் தலையிடணும் அப்படின்னு ரோகிணி கேட்க, போதும் ரோகிணி, உங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே கிறிஷ் ரொம்ப பாவம், என் வீட்டுக்காரரோட நிலமை கிறிஷுக்கும் வந்துருச்சு அப்படின்னு அப்பப்போ உங்கள் பையன் முத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. கிறிஷ் வந்து எங்கள் காரில் தான் வந்தான், அவனை எப்படியோ காப்பாற்றிட்டோன்னு இல்லாமல் அவனுக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும்னு அவனை நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். அப்போ கூட கிறிஷோட அம்மா கூட இருந்தால் இது எல்லாமே சரியாயிரும்னு டாக்டர் அவ்வளோ தெளிவாக சொன்னாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கிறிஷே இல்லை, கிறிஷோட அம்மா தான். கிறிஷ் மேலே அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் இல்லை, பாசமும் இல்லை. இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு இங்கே இருக்கிற அந்த மகேஸ்வரி ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க வரலனா அவங்களுக்கு அவங்க வேலை தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க தானே. அப்புறம் கிறிஷை பார்த்துக்க இங்கே யாருமே இல்லையே, அவங்க பாட்டியும் இல்லை, அவங்க அம்மாவும் இல்லை. நாங்களும் எப்படி கிறிஷை அப்படியே விட முடியும்? அந்த பொறுப்பான ஒரு குணத்தில் தான் கிறிஷுக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோமாம்மா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. விஜயாத்தை தான் எங்களை புரிஞ்சுக்கல. ஆனால் ரோகிணி இப்படி பேசுவாங்கன்னு நான்லாம் நினைக்கவே இல்லை. ஏன் ரோகிணி, கிறிஷ் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ கோவம்? இல்லை எதுக்காக நாங்கள் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு இதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே இங்கே ரோகிணியும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஆனால் என் ஃப்ரெண்டுங்க எல்லாரும் கிறிஷோட அம்மாவை பற்றி சொல்கிறாங்கல்ல, அவங்க வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தெரியாமல் என் பையனுக்கு உதவி செய்கிறது, வந்து இங்கே வந்து கிறிஷை உங்கள் அம்மா வீட்டில் தங்க வைக்கிறதுன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக போலீஸில் உங்களை மாட்டி விட்டுட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் என்னங்க செய்வீங்க? அதனால தான் நாம் எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்கோன்னு தான் உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சா நீங்கள் என்ன திட்டுறீங்களா? மீனா, நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. உடனே முத்துவும், போதும் கிறிஷை பார்க்கறதுக்கு போலீஸ் வந்து விசாரிக்கணும்னு போலீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா கிறிஷோட நிலைமை என்ன ஆகும்? அவனால் படிக்க முடியுமா? ஸ்கூலுக்கு போக முடியுமா? அவன் வாழ்க்கையில் அவன் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டான். இப்போ மறுபடியும் அவங்க அம்மா கிறிஷை கவனிக்காமல் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய பிரச்சனையில் அவன் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் கூட தான் அம்மா பாசம்னா என்னன்னே தெரியாமல் பாட்டி வீட்டில் இருந்தேன். என்னால் படிக்க முடிஞ்சதா? அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அம்மாவை பிரிஞ்சு. அதெல்லாம் இங்கே இருக்க யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்ல உடனே மனோஜும் ரொம்பவே கோவமாக, ஆமாம், அந்த கிறிஷ் செஞ்ச தப்புக்கு இந்த முத்து மாதிரியே அவனையும் போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டா இந்த முத்து மாதிரி கிறிஷாலையும் படிக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி பேச முத்துக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே இங்கே முத்து மனோஜ்கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. நான் தப்பு செஞ்சேனா? உனக்கு தெரியுமா? உனக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் இப்போ கூட நான் தான் தப்பு செஞ்சேன்னு இத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்துகிறல்ல. எனக்கு தெரியும் என்ன நடந்தது, என்ன நடக்கலைன்னு. யாரை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து உதவி செஞ்சேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நான் உதவி செஞ்சதுனால நிறைய பேர் நல்லா இருக்காங்க. ஆனால் நான் படிக்காமல், அம்மா வந்து என்னை கண்டுக்காமல், அம்மா என்னை தப்பாக நினச்சது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது என்னால் இப்போ கூட தாங்கிக்கவே முடியல. யார் யாருக்கோ உதவி செய்ய நான் தான் கஷ்டப்பட்டிருக்கேன். என்னை பற்றிலாம் பேச உனக்கு தகுதியே இல்லை. இதுக்கு மேலே என்ன பேசுகிற மாதிரி கிறிஷையும் பேசினேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, முத்து என்னை விடு, பாத்தியா உனக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு? இந்த கோவத்தால் தான் நீயும் படிக்காமல் சாதாரண ஒரு கார் டிரைவராக இருக்க. அதே மாதிரி தான் அந்த கிறிஷும் படிக்க போன இடத்துல கோவப்படுறேன்னு சொல்லி நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். இதில் நான் என்ன வந்து செய்ய முடியும்? இல்லை நான் தான் என்ன வந்து சொல்ல முடியும் சொல்லு, நீ கோவப்படாத அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும், முத்து முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க. மனோஜ் உங்கள் அண்ணன், நீங்கள் தர வேண்டிய மதிப்பு மரியாதையை உங்கள் அண்ணனுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏதோ மனோஜ் என்ன பொய்யா சொல்கிறாரு, நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் கோவப்படுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதோ பெரிய தப்பு செஞ்சுருக்கீங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் விஜயாத்தை உங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க, உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க, ஏன் உங்களை தன்னுடைய மகனாக ஏற்றுக்காமல் இருக்காங்க. உண்மை தானே? அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் மனோஜுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கிறிஷை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டான்னு சொல்லிகிட்ருக்காரு. இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும்,
வேண்டாங்க, நீங்கள் இப்படி கோவப்படாதீங்க, விட்டுருங்க. உங்கள் அண்ணனை திருத்தவே முடியாது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் செய்கிற நல்லதை கூட புரிஞ்சிக்காம, நீங்கள் செய்கிற உதவியை கூட புரிஞ்சிக்காம, எல்லாரும் முன்னாடியும் உங்களை ஏளனமாக பேசுகிறாருல. வேண்டாங்க, நீங்கள் வாங்க. நீங்கள் சரியாக சாப்பிடவும் இல்லை. கிருஷிக்கு உதவி செய்யணும்னு அந்த பையனோட அப்பாவை பார்க்கறதுக்காக நம்ம இன்றைக்கி வேலைக்கு கூட போகாமல் சாப்பிடாம எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு நம்மளுக்கு தானே தெரியும். அதெல்லாம் இவங்களுக்கு என்னைக்குங்க புரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது, உடனே இங்கே முத்து ரொம்ப கோவமாக, இதுக்கு மேலே மனோஜ் நீ இப்படிலாம் பேசினேன்னா அப்புறம் நடந்தது என்னன்னு தெளிவாக நான் சொல்ல வேண்டியதாக போயிடும். நான் இன்னைக்கு அவமானப்பட்டு நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ தான். ஆனால் நீ எல்லாம் தலை குனியக்கூடாது. நீ நல்லா படிக்கணும். நீ என்னுடைய அண்ணனாச்சேன்னு இந்த பார்லம்மா சொல்கிறாங்கல்ல, உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் எவ்வளவோ உதவி செஞ்சேன். இப்போ நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்குறல்ல, நீ அண்ணன்றதுக்காக நான் செஞ்ச உதவியை இங்கே எல்லார்கிட்டேயும் சொன்னேன்னு வையேன், நீ தான் தலை குனிஞ்சு நிற்கணும். அதை என்னை சொல்ல வச்சிடாத அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலையும் மனோஜ் நீ பேசுகிறது எல்லாமே தப்பு தான். முத்து விடுப்பா, நீ கவலைப்படாத, மனசு வேதனைப்படாத. மனோஜ், உனக்கு பேச தெரிஞ்சா பேசு. உனக்கு கிருஷை பார்க்க பிடிக்கலையா, முத்து மீனா அவங்கள கவனிக்கிறது பிடிக்கலையா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. அதை விட்டுட்டு நடந்து முடிஞ்ச எல்லாத்தையும் நீ பேசிகிட்டு இருந்தனா அவ்வளவுதான். ரோகிணி, நீ மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத. அவனை கூப்பிட்டு போமா. இங்கே நடக்கிறது என்னன்னே தெரியாமல் மனோஜ் இப்படிலாம் பேசவே கூடாதுன்னு சொல்ல விஜயா திருன்னு முழிக்கிறாங்க. விஜயாவை பார்த்து இங்கே முத்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த மனோஜ் இவ்வளோ பேசும்போது கூட எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்காங்கல்ல அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து முத்து கிளம்பி போகிறாரு. அந்த சமயம் இங்கே மீனாவும் நில்லுங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு முத்து பின்னாடியே போயிட்டு மெதுவாக கேட்குறாங்க. என்னங்க பிரச்சனை வீட்டில்? ஏங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணன் உங்களை இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள். நான் இங்கே விஜயாத்தக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்ல யாரும் எனக்காக பேச வேண்டாம் மீனா. இங்கே என்ன, நான் என்ன செஞ்சாலும் தப்பாக தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா என்னை சாப்பிட்டியான்னு கூட கேட்டதில்லை. என்னை பார்த்துக்கணும் கவனிக்கணுன்ற எண்ணமே எங்கள் அம்மாவுக்கு இல்லை. இப்போ கூட பாரு, மனோஜ் பேசுகிறதெல்லாம் சரின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனாவும் உங்கள் அண்ணன் எப்போ பார்த்தாலும் உங்களை ஏளனமாக பேசுகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. நீ படிக்காததுக்கு காரணமே இதுதான். நீ முன்னேறவே முடியாது. நீ சாதாரண கார் டிரைவராக இருக்கிற முத்துன்னு எப்போ பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடி என்னென்னவோ சொல்கிறாரே. நீங்கள் ஏதோ பெரிய தப்பு பண்ணதாலாம் சொல்கிறாரு. அப்போ உங்களை போலீஸ் கூப்பிட்டு போனாங்களாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஏன் நீங்கள் உங்கள் அண்ணன் மாதிரியோ இல்லை ரவி மாதிரியோ படிக்கலைங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை அங்கே உங்களுக்கு உங்கள் அம்மாவும் உங்களை ஏற்றுக்காமல் இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு மீனா கேள்வி கேட்கும்போது முத்து நடந்த எல்லாத்தையுமே மெதுவாக யோசித்து பார்க்குறாரு. என்னுடைய அம்மா என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்தாங்க. ஆனால் இப்படிலாம் நடந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை கண்டுக்காமல் பாசமும் இல்லாமல் அக்கறையும் இல்லாமல் இப்படி மாறிட்டாங்கன்னு ஒவ்வொன்றா நடந்ததை முத்து நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே உடனே மீனாவும் என்னங்க என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயம் முத்துக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே செல்வமும் என்ன முத்து, நீ எங்கேப்பா இருக்க? இல்லை நீ சவாரிக்கு போக சொன்னியா? நான் கிளம்பி போயிட்டேன். ஆனால் நீ உனக்கு வந்த சவாரியை எனக்கு அனுப்பியிருக்க. உனக்கு பணம் இருக்கா முத்து? இல்லை அந்த கிறிஷை எந்த பிரச்சனையும் இல்லாமல் மறுபடியும் கிறிஷ் ஸ்கூலுக்கெல்லாம் போகலாம்ல அப்படின்னு சொல்லி ஃபோனில் கேட்டுட்ருக்கும்போது முத்து கண் கலங்கிக்கிட்டே பேசுகிறாரு. பரவாயில்ல செல்வம், இத்தனை நாள் நீயும் சவாரிக்கு போகாமல் இருந்தர்ல, அதனால தான் இந்த பிரச்சனையிலேருந்து முதல்ல கிருஷ்ணை நான் வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறமா நான் சவாரிக்கு போய்க்கிறேன். நாளைக்கு அந்த பையனோட அப்பா கிருஷ்ணை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அங்கே என்ன ஏதுன்னு பேசினதுக்கப்புறமா தான் தெரியும். கிருஷ்ணை அவர் மன்னிச்சிட்டாருனா எந்த பிரச்சனையும் இல்லை. போலீஸ் விசாரிக்க கிருஷ்ணை கூப்பிட்டு போகவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் கிருஷ்ணை நாங்களே பார்த்துக்கலான்னு முடிவெடுத்திருக்கோம். எங்கள் அம்மா அப்பான்னு எல்லாருமே கிருஷ் இந்த வீட்டுக்கு இப்போதைக்கு வரவே வேண்டாம், பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க செல்வம். ஆனால் என்ன ஆனாலும் பரவாயில்ல, கிருஷ் எங்கள் கூட இருக்கணும்னு நான் எல்லார்கிட்டேயுமே பேச போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி முத்து, ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நீ எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற, கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்கும். நானும் சவாரி முடிச்சுட்டு நாளைக்கு உன்னை பார்க்குற முத்து அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் ஃபோனை வைக்க, உடனே முத்துவும் மீனா, நான் தான் எதையோ யோசிக்கிறேன், நீயும் என் மீனா இதை பற்றி யோசிச்சுட்ருக்க, பேசாமல் நீ போய் ரெஸ்ட் எடு. வீட்டு வேலையை செய்கிறது, பூ கொடுக்க போகிறதுன்னு நீயும் நேரமே இல்லாமல் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க நேரம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கல்ல அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்போ என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டிங்களான்னு கேட்கும்போது, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சால் உன்னால் தாங்கிக்கவே முடியாது, அதனால் நான் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்னு மீனாவை எப்படியோ பேசி சமாளிச்சுட்டு, இப்போதைக்கு மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சால் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் அங்கே உட்காந்து விஜயா தன்னை கவனிக்காமல் இருக்கிறதெல்லாம் நினச்சி அழுதுட்ருக்காரு. அடுத்த நாள் எப்பயும் போல் மீனா சமைச்சு வைக்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்றாங்க. அந்த சமயம் மனோஜும், அம்மா என்னம்மா தினமும் இப்படியே மீனா சமைச்சிட்ருக்காங்க?
இந்த முத்து என்ன எங்களை விட நிறையா அவன் சம்பாதிக்கிறான், வீட்டுக்கு கூட அவன் பணம் கொடுக்குறானான்னு தெரியாது. இந்த முத்துவுக்கு பிடிச்சதை மட்டும் சமைச்சிட்ருக்காங்க. நான் பிஸ்னஸ் செய்கிறேம்மா, எனக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்க சொல்லுங்கள் இந்த மீனா கிட்ட. அது மட்டும் இல்லை, இனி நான் சொல்கிறது தான் இந்த வீட்டில் மீனா சமைக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக முத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே இங்கே விஜயாவும், என்ன மீனா, மனோஜ் பேசுகிறதெல்லாம் கேட்குதுல்ல, புரியுதா இல்லையா? நீ என்ன முத்துக்கு தேவையானதை மட்டும் சமைச்சு கொடுக்குற? முத்து மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து சம்பள பணத்தை கொடுக்குறானா, இல்லை செலவுக்குன்னு பணம் கொடுக்குறானா? மனோஜை பற்றி தெரியும்ல, முத்து மாதிரிலாம் இல்லை. என் பையன் மனோஜ் பிஸ்னஸ் செய்கிறான், அதனால் அவன் சொல்கிறதையும் நீ கேட்கணும், இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு விஜயா சொல்லும்போதே உடனே முத்து, யார் பேச்சை யார் கேட்குறது? மீனா என்னோட மனைவி, அது மட்டும் இல்லை, மீனாக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைப்பா, வேணும்னா சாப்பிடுங்க. என்ன மனோஜ் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க? அதான் உனக்கு என்ன வேணுமோ, இந்த பார்லர்லம்மா உன் பக்கத்தில் தானே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் சமைச்சு தர மாட்டாங்களா? நல்லா ருசியாக சமைச்சு தருவாங்க. அதை விட்டுட்டு மீனா கிட்ட இப்படி சமையல் செய்யுங்க, நான் சொன்னதை தான் நீங்கள் கேட்கணும், சமைச்சு கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருந்த. ஏற்கனவே உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேன், அப்புறம் பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன். ஒன்றை மட்டும் இல்லை, மீனா கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிற எல்லாரையும் தான் அப்படின்னு விஜயாவையும் பார்க்கும்போது உடனே மனோஜ், என்னம்மா இது, நான் என்ன பெருசாக கேட்டுட்டேன்னு இந்த முத்து எப்போ பார்த்தாலும் கோவப்படுறான், என்னை அவமானப்படுத்துகிறான். நான் பிஸ்னஸ் செய்கிறேன், இந்த முத்து சாதாரண கார் டிரைவர் தானம்மா, அவன் மட்டும்தான் இந்த வீட்டில் பேசணும், அவன் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணுமா அப்படின்னு கேட்க, மீனா என் மனைவி, எனக்கு பிடிச்சதை அவள் சமைச்சு வைக்கிறா, வேணும்னா சாப்பிடுங்க, வேண்டானா எந்திரிச்சு போக வேண்டியதானே. அதென்ன உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு கேட்டு சமைச்சு கொடுக்கறதுக்கு? மீனா என்ன இங்கே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காளா, இல்லை ஹோட்டல் வச்சுருக்காளா? நீங்கள் விருப்பப்பட்ட எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு? அவளும் வெளியில் போய் வேலைக்கெல்லாம் போகிறா, கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறா. அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுல்ல? பார்லலம்மா, உங்கள் வீட்டுக்காரர் மனோஜ் கிட்ட சொல்லி வைங்க, அவன் என்னை தம்பியாக கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நானும் இனி அவனை அண்ணனாக பார்க்க மாட்டேன். அதே மாதிரி மீனாவுக்கு எதுவும் பிரச்சனைனா நான் அமைதியாக இருக்கவும் மாட்டேன், சொல்லி வைங்க. பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்கலையா, நீங்கள் தான் நிறையா சம்பாதிக்கிறீங்கல்ல, வெளியில் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட வேண்டியதானே. அதை விட்டுட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு ஏன் மீனாக்கு தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க? அம்மா உங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பெருசாக சொல்லிட்டேன்? மீனா எல்லாருக்கும் தேவையானதை சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன், இதுக்கே நீ கோவப்படுற? தினமும் இதுக்காக நான் வெளியில் போய் சாப்பிட முடியுமா என்ன அப்படின்னு அமைதியாக பேசுகிறாங்க விஜயா. புரியுதா? அம்மாவே இப்படி சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நீ எல்லாம் பேசவே கூடாது. உன் மேலே நான் ரொம்ப கோவத்தில் இருக்கிறதுனால ஏதாவது பேசினேன்னா அப்புறம் இன்னைக்கு நீ இங்கே பிஸ்னஸை பார்க்க போக மாட்டேன், புரியுதுல்ல அப்படின்னு சொல்ல, மனோஜ், இதுக்கு மேலே நீ வந்து இதெல்லாம் சாப்பிடணுமா என்ன? இங்கே சாப்பிட்டே ஆகணுமா கண்டிப்பாக? இந்த மீனை சமைச்சு கொடுக்கலனா நம்மளால் சாப்பிட முடியாதா? நம்ம வெளியில் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிடலாம். இங்கே இருந்தால் இப்படி தான் அந்த முத்து ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பார். நீ பிஸ்னஸ் செய்கிற, நீ எல்லாம் கோவப்படக்கூடாது. முத்துவுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, அதான் நீ சொன்னியே ஏற்கனவே இவர் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காருன்னு. முத்துக்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு நமக்கு நிறைய வேலை இருக்குது, கிளம்பலாம் அப்படின்னு ரோகிணி வந்து முத்துவை பார்த்து இப்படி பேசிட்டு மனோஜை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. உடனே அண்ணாமலையும், என்ன விஜயா இதெல்லாம், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, மனோஜ் பேச்சை கேட்டு தேவையில்லாமல் நீயும் பேசுகிற. இப்போ பாரு, முத்துவும் சரியாக சாப்பிடாம இங்கே மனோஜும் சாப்பாடே வேண்டான்னு சொல்லிட்டு ரோகிணியும் மனோஜும் கிளம்பிட்டாங்க. நீ தான் இந்த வீட்டுக்கு மாமியாராக இருந்து, நல்ல மாமியாராக இருந்து பொறுப்பாக இந்த குடும்பத்தை பார்த்துப்பேன்னு நினச்சா நீ தான் இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு திட்டமே போடுறேன்னு நினைக்கிறேன். மீனா எவ்வளோ நல்லா சமைச்சு கொடுக்குறா, எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்கிறாளே, அப்போ மனோஜ் இப்படி பேசினா அதெல்லாம் தப்பு. வீட்டில் இருக்கிற மீனா நல்லா சமைச்சு கொடுக்குறானா, எதுவும் பேசாமல் சாப்பிட்டுட்டு கிளம்புன்னு சொல்லாமல் நீ ஏன் இப்படி மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற? அதனால் மனோஜும் ரோகிணியும் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. நீ இப்படி பேசிக்கிட்டே இருந்தனா உன் பசங்க யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதெல்லாம் நினச்சி இனியாவது திருந்து, இல்லையா நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் பாரு அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக பேசிட்டு போக உடனே விஜயாவும் மீனாவை பார்த்து திட்டுறாங்க. போதுமா, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, நீ மனோஜ் வந்து கேட்ட எல்லாத்தையும் சமைச்சு கொடுத்துருந்தனா என் பையன் மனோஜ் சாப்பிடாம போயிருப்பானா? ரோகிணி சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் என் பையன் மனோஜ் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், பெரிய ஒரு கடையோட ஓனராக இருக்கான். அவன் சாப்பிடாம போனால் எப்படி அவன் பிஸ்னஸை கவனிக்க முடியும்? பாரு, உனக்கு இந்த முத்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் மனோஜை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான். நீயும் பார்த்துட்டு பொறுமையாக அமைதியாக நிற்கிற. இதெல்லாம் தப்புன்னு இங்கே வந்து முத்துக்கிட்ட சொல்லி புரிய வைக்க மாட்டியா? நீ எப்படி சொல்வ? இந்த குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுக்கே காரணம் நீயும் இந்த முத்துவும் தானே.
2 பேரும் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது. நான் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என் வீட்டுக்காரர் என்ன திட்டிட்டு போறாரு. எனக்கு இதெல்லாம் தேவைதான். மீனா, நீ சமைச்சு குடுக்குறத நாங்க சாப்பிட்றதுனால இப்படி தினமும் பிரச்சனை செய்றல்ல, உன்னை பார்த்துக்கிறேன் நானு அப்படின்னு ரொம்ப கோவமா பேசிட்டு விஜயா சாப்பிடாம அங்கேருந்து போறாங்க. உடனே மீனா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? எல்லாரும் இப்படி என்னை புரிஞ்சுக்காம திட்டுறாங்க. உங்க அண்ணன் என்னென்னவோ சொல்றாரு. ஆனா உங்க அம்மாவாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இப்படிலாம் பேசிட்டு போறாங்களேங்க அப்படின்னு மனசு வேதனைப்பட, எங்க மீனா, என்னையே எங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க. உன்னையா புரிஞ்சுக்க போறாங்க? நீ முதல்ல வேற வேலை இருந்தா போய் பாரு. இவங்க பேசுறதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதுன்னு சொல்ல, உடனே ஸ்ருதியும், ஆமா மீனா, விஜய் ஆண்டியை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவங்க பேசுறதையே பேசுவாங்க. எப்பயுமே மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம்ல. நீங்க எதுக்கு மீனா கஷ்டப்படணும் அப்படின்னு மீனா ரொம்பவே மனசு வேதனைப்படும்போது முத்துவும் ஸ்ருதியும் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. உடனே மீனா, நாம வீட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி இப்போதைக்கு யோசிக்க வேண்டாங்க. நம்ம முதல்ல கிறிஷை கூப்பிட்டு அங்கே ஸ்கூலுக்கு போவோம். அந்த பையனோட அப்பாவும் அங்கே வந்திருப்பாங்க. கிறிஷ் கிட்ட பேசட்டும். அவர் என்ன நினைக்கிறாரோ கேள்வி கேட்கட்டும். கிறிஷ் கண்டிப்பாக வந்து நல்லா படிக்கிற பையனாக இருக்கிறதுனால அவர் நினைக்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அவன் சரியாக பதில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டா கிறிஷ் மேலே தப்பே இல்லை. கிறிஷோட அம்மா தன்னை பார்க்க வராததுனால தான் கிறிஷ் இப்படிலாம் செஞ்சுட்டான்னு புரிஞ்சுப்பாங்க. அப்படின்னு மீனா இங்கே நடக்கிற எதை பற்றியும் யோசிக்காமல் முதல்ல கிறிஷோட வாழ்க்கையை பற்றி பார்க்கணுன்னு முத்துவை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது போகும்போதே முத்து சொல்கிறாரு, எங்கள் அம்மா விஜயாவும் இந்த மனோஜும் என்றைக்கும் திருந்த மாட்டாங்க. ஆனால் நீ அப்படி இல்லை. இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது செய்கிற. அதை எங்கள் அம்மா புரிஞ்சுக்கலனாலும் நீ வந்து நடக்கிற பிரச்சனையை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிற மீனா. அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. என்ன எங்கள் அம்மாவும் திருந்த போகிறதில்ல, இந்த மனோஜும் திருந்த போகிறதே இல்லை. சரி, நம்ம கிறிஷை போய் பார்ப்போன்னு சந்திரா வீட்டுக்கு போகும்போதே இங்கே மீனா ரொம்ப அமைதியாக இருக்கிறத கவனிக்கிறாங்க. சந்திரா, என்னாச்சு மீனா, எதுவும் பிரச்சனையா? உன் மாமியார் வந்து உன்னை எதுவும் பேசிட்டாங்களான்னு கேட்க, அவங்க என்னம்மா இன்னைக்கா என்னை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பயும் நடக்கிற பிரச்சனை தான். நான் கிறிஷை கூப்பிட்டு போயிட்டு வரேம்மா அப்படின்னு மீனா வந்து அங்கேருந்து கிளம்பும்போது, முத்து மாப்பிள்ள, கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவீங்களேன்னு கேட்கும்போது, அதுக்காக தான் கிளம்புறோம் அத்தை. பேசிட்டு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். கிறிஷ் யாரை பார்த்தும் நீ வந்து எதுக்கும் யோசிக்கக்கூடாது. நீயும் தப்பு செஞ்சுருக்க. அந்த பையனும் உன்னை புரிஞ்சுக்காம பேசியிருக்கான். அதுக்காக நீ எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டனா இந்த பிரச்சனை இப்படியே வந்து ஒன்றும் இல்லாமல் இந்த பிரச்சனையை சமாளிச்சிடலாம். நீ அங்கே தெளிவாக பேசணும். நீ நல்லா படிப்பல்ல, நீ நல்லா படிக்கணும்னு நினைக்கிறல்ல, அதுக்காக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நீ தான் தெளிவாக அங்கே வந்து ஒரு முடிவெடுக்கணும், பேசணும். புரியுதா அப்படின்னு சொல்லி அங்கே கிறிஷை கூப்பிட்டு போக, புரியுது முத்துமாமா, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷும் ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த பையனோட அப்பா போலீஸ் எல்லாம் வர சொல்லியிருக்காரு. அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சாரும் கூட இருக்கிறாரு. இதை பார்த்த கிறிஷும், மீனாத்த, முத்துமாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் வரல. அவங்க போலீஸை வர வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டா நான் என்ன செய்ய முடியும்? என்னை இப்போவே கூப்பிட்டு போங்க. ஏற்கனவே இங்கே வேலை பார்க்குற சாரும் இப்படிலாம் சொல்ல போய் தானே நானும் ரொம்பவே யார்கிட்டையும் சொல்லாமல் பயத்தில் இங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். மறுபடியும் என்னை மாட்டி விடுறதுக்காக தான் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? வேண்டாம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி ஆள ஆரம்பிக்கிறான். உடனே இங்கே முத்துவும், சார், கிறிஷ் ரொம்பவே பயப்படுறான் சார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ்லாம் வந்திருக்காங்க, என்னை கூப்பிட்டு போயிடுவாங்களா, இனி நான் படிக்க முடியாதான்னு தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி அவன் யோசிக்கிறது எனக்கு புரியுது சார். நீங்கள் தான் இங்கே கிறிஷ்கிட்ட மெதுவாக பேசுகிறோன்னு சொல்ல, நான் வந்து ஏற்கனவே உங்கள் மேலே கோவமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் அவ்வளோ நேரம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எனக்கு புரிய வச்சுருக்கீங்க. கிறிஷ்கிட்ட நான் பேசணும். கிறிஷுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது. நம்பிக்கையாக நீங்கள் கிறிஷை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் கிறிஷ்கிட்ட பேசி புரிய வச்சு அங்கே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாரும் நிற்கிறத பார்த்து கிறிஷ் ரொம்பவே பதட்டமாக தலை குனிஞ்சு நிற்கிறான், எந்த பதிலும் சொல்லாமல். உடனே அந்த பையனோட அப்பாவும், என்ன கிறிஷ் அமைதியாக இருக்க, செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு தலை குனிஞ்சு நிற்கிற, நீ செஞ்சது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்க, அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க, நான் எந்த தப்பும் வந்து செய்யணும்னு நினைக்கல. சொல்லப்போனால் எங்கள் அம்மா என்னை பார்க்க வரதில்லை. நான் எப்பயும் என் பாட்டி கூட தான் இருந்திருக்கேன், இப்படி தனியாக இருந்ததே இல்லை. இப்போ என் பாட்டி எங்கே இருக்காங்கன்னு தெரியல, என் அம்மாவும் என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இதை பற்றி நான் யோசிக்கும்போது உங்கள் பையனும் நீ இங்கேயே தான் இருக்கணும், உங்கள் அம்மா எப்பயும் உன்னை பார்க்க வரமாட்டாங்க, உனக்கு அம்மா இருக்கிறதா நீ போய் தானே சொல்லிகிட்ருக்க, எங்கள் எல்லாரும் ஏமாற்ற பார்க்குறியான்னு கேள்வி கேட்டான். என்னால் இதை தாங்கிக்க முடியல, அதான் நான் கோவப்பட்டுட்டேன். இருந்தாலும் நான் இப்படிலாம் செஞ்சுருக்கக்கூடாது, உங்கள் பையன்கிட்ட சொல்லி புரிய வச்சுருக்கணும்.
எங்கள் அம்மாவே என்னை புரிஞ்சுக்கல, ஆனால் உங்கள் பையனா என்னை புரிஞ்சுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி கிறிஷ் வந்து தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி அழுகிறான். உடனே மீனாவும், நீ அழாத கிறிஷ், உன் பக்கமும் நியாயம் இருக்குது. இங்கே வந்து நீ மட்டும் தப்பு செய்யலை, அவரோட பையனும் இப்படி பேசியிருக்க கூடாது. நீ என்ன ஏதுன்னு உன்னை பற்றி அவன் புரிஞ்சுக்காமல் பேசிட்டான். இனியும் நீ உன் மனசில் என்ன இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லு. எந்த பதிலும் பேசாமல் மட்டும் இருக்காத. நீ பேசினா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியில் வர முடியும் அப்படின்னு மீனா சொல்லி புரிய வைக்கிறாங்க கிறிஷ்கிட்ட. உடனே கிறிஷும் எந்த பையன்கிட்ட பிரச்சனை செஞ்சானோ அந்த பையன் அங்கே நிற்கிறத கவனிச்சுட்டு உடனே அந்த பையன்கிட்ட போய் கிறிஷ் மெதுவாக பேசுகிறான். என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் உன்னால தான் பிரச்சனை. நான் ஹாஸ்பிட்டல் போனேன் தெரியுமா? அது மட்டும் இல்லை, எனக்கு உன்னை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. நீ எப்போ என்ன செய்வேனே தெரிய மாட்டேங்குது. நான் அன்னைக்கு உன்கிட்ட இப்படி பேசுனதெல்லாம் தப்பு தான், இருந்தாலும் நீ இவ்வளோ கோவப்படுவியா என்ன அப்படின்னு அந்த பையன் பேசும்போது, இல்லை நீ கூட தான் இப்போ கோவப்படுற. ஆனால் பாரு, உன்கிட்ட நான் பாசமாக தானே பேசிகிட்ருக்கேன், நீ என் ஃப்ரெண்டாகவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் நீ என் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம். நீ எப்போ பார்த்தாலும் திட்டுவ, கோவப்படுவ. உங்கள் அம்மாவும் உன்னை பார்க்க வர போகிறதில்ல, அதனால நீ தேவையில்லாமல் இப்படி பிரச்சனை செய்வ. நான்லாம் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லும்போது கிறிஷ் வந்து கண் கலங்கி பேசுகிறான். நானும் இப்படிலாம் பிரச்சனை செய்யணுன்ற எண்ணத்தில் இங்கே வந்து இந்த ஸ்கூலில் நான் செய்கிறதில்ல. எங்கள் அம்மா என்னை பக்கத்துலேயே வச்சு பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன். இப்போ எனக்குன்னு இருக்கிறது முத்து மாமாவும் மீனா அத்தையும் தான். அதனால் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என்னால் நீ ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாசமாக அந்த பையன்கிட்ட கிறிஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கிறிஷும் வந்து அந்த பையனோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அங்கிள் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது, நீ செஞ்ச பிரச்சனையால் என் பையன் உன்னை பார்த்தாலே வந்து பயப்படுறான். அது மட்டும் இல்லாமல் நீ எல்லார்கிட்டேயும் கோவமாக தான் பேசுகிறியா? உன்னால் நீ செஞ்ச இந்த வேலையால் என் பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கோம். அப்போ எங்களுக்கு எவ்வளோ மனசு வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உண்மைதான், நான் கோவப்பட்டிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க. அதுக்காக என்னை மாட்டி விட்டுறாதீங்க போலீஸ்கிட்ட. இங்கே போலீஸ்லாம் வேற இருக்காங்க. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்குறேன். இனி யார்கிட்டையும் இப்படி கோவப்பட மாட்டேன், இப்படி பிரச்சனை செய்ய மாட்டேன். நான் நல்லா படித்து முன்னேறணுன்றது என்னுடைய அம்மாவோட ஆசை. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா பேச்சை கேட்காம நான் இங்கேருந்து வெளியில் போயிருக்கவும் கூடாது, கோவப்பட்டிருக்கவும் கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான் கிரிஷ். உடனே மீனாவும், பார்த்தீங்களா சார், அவன் செஞ்சது எல்லாமே தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்போ கூட அவன் தன்னுடைய அம்மாவை விட்டு கொடுக்காம பெருமையாக பேசுகிறான். தான் அம்மாவுக்காக படித்து முன்னேறணும்னு நினைக்கிறான். இப்படிப்பட்ட பையனை வந்து நீங்கள் படிக்க விடாமல் செஞ்சீங்கன்னா அப்புறம் அவன் வாழ்க்கை என்ன சார் ஆகுறது? அவன் நல்ல பையன் சார், நல்லா படித்து முன்னேறணுன்ற ஆசையில் இருக்கான். ஏதோ தெரியாமல் தப்பு செஞ்சிட்டான். எவ்வளவோ நாங்களும் மன்னிப்பு கேட்டுட்டோம், கிறிஷும் மன்னிப்பு கேட்டுட்டான். நீங்கள் தான் சார் மனசு மாறணும் அப்படின்னு மீனா கண்கலங்கிக்கிட்டே பேச, அந்த சமயம் ரோகிணி இங்கே தன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வராங்க. என்னதான் நடக்குது? இந்த மீனாவும் முத்துவும் எப்படியாவது கிறிஷை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டு மகேஸ்வரியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வர, அங்கே ஸ்கூலில் வேலை பார்க்குற அந்த சாரும் வெளியில் நின்றுட்டுருக்காரு. அந்த சமயம் அங்கே ரோகிணி வரதை கவனிக்கிறாரு. இவங்க கிறிஷோட அம்மாவாச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு மகேஸ்வரி கூட இவங்க தானே வந்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது, ஆமாம், அப்போ இவங்க வெளியூர்லேருந்து வந்துட்டாங்களா? தன்னுடைய பையனுக்கு பிரச்சனை இருக்குன்னு பேசுகிறதுக்காக வராங்களா? ரொம்ப நல்லதாயிருச்சு. இன்றைக்கி இந்த பையனோட அப்பாவும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க கிறிஷ்கிட்ட. கிறிஷோட அம்மாவும் வந்துட்டாங்கல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி கிறிஷை வந்து பிரச்சனையிலேருந்து எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கே ரோகிணி யாருக்குமே தெரியாமல் தான் நம்ம வந்து கார் பக்கத்துலேயே நிற்கணும், மகேஸ்வரியை தான் உள்ளே அனுப்பி பேச வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இங்கே ரோகிணி வந்ததையும் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற சார் பார்த்ததால அங்கே உள்ளே வந்து முத்து, மீனான்னு எல்லார்கிட்டேயும் கிறிஷோட அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, கிறிஷோட அம்மா வந்திருக்காங்களான்னு மீனா கேட்குறாங்க. உடனே அந்த பையனோட அப்பாவும், நல்ல வேலை கிறிஷோட அம்மா வந்திருக்காங்க, முதல்ல அவங்கக்கிட்ட தான் நான் பேசணும். கிறிஷ் வந்து தப்பு செய்யணும்னு செய்யலை, அவங்க அம்மா மேலே உள்ள பாசத்தில் இங்கே கிறிஷோட அம்மா தான் மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கிறதுனால இப்படி செஞ்சிட்டான்னு கிறிஷ் பேசுகிறது வந்து நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும், ரொம்ப நன்றி சார், நாங்கள் பேசுகிறத விட கிறிஷ் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சி தான் கூப்பிட்டு வந்தோம். நீங்களும் அதுக்காக தானே வர சொன்னீங்க. ஆமாம் கிறிஷ், உங்கள் அம்மா வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மாவா அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக கிறிஷ் வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்க, முத்துமாமா யாரும் வரலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் அம்மா வந்திருக்கிறதா தான் இங்கே வேலை பார்க்குற அந்த சார் சொன்னார்ல அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த கிறிஷோட அம்மாவை முதல்ல உள்ளே கூப்பிடுங்க, அவங்கக்கிட்ட நான் பேசினா கிறிஷ் எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருப்பான். கிறிஷை பார்த்துக்கிறத விட அவங்க அம்மாவுக்கு அப்படி என்ன பெரிய வேலை? இல்லை கிறிஷ் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி புரிய வைக்கணும்ல. எந்த பிரச்சனைக்கும் இங்கே கிறிஷை பார்த்துக்க அவங்க வராமல் இருந்தால் அப்புறம் கிறிஷ் எப்படி சந்தோஷமாக இருப்பான்? எங்ககிட்ட மன்னிப்பு கேட்ட கிறிஷோட மனசு எனக்கு புரியுது. இன்றைக்கி கண்டிப்பாக இவங்கக்கிட்ட பேசுகிறத விட கிறிஷோட அம்மா கிட்ட நான் பேசியே ஆகணும். உடனே அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு அந்த பையனோட அப்பாவும் தன்னுடைய முடிவை சொல்கிறாரு.
உடனே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரோகிணி அங்கே அங்கே நின்றுட்டுருக்கிறத பார்த்த அந்த சாரும், ரோகிணி மேடம் நீங்கள் வந்துட்டீங்களா? உங்கள் பையனுக்காக தானே வந்தீங்க? கிறிஷை பார்க்க இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன யார் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவரே வந்துட்டார். மகேஸ்வரி இங்கே வந்துருவான்னு இவ்வளோ நேரமாக காத்துட்ருந்தேன். ஆனால் நான் வந்ததை கவனிச்சுட்டு நான் கிருஷிக்காக வந்திருக்கிறதா புரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் உள்ளே கூப்பிட்றாங்க. முத்து மீனா எங்கே இருக்காங்கன்னு வேற தெரியலையே, எப்படி உள்ளே போகிறது? இந்த மகேஸ்வரி சீக்கிரமாக வருவான்னு இவ்வளோ நேரமாக பார்த்துட்ருந்தேன். மகேஸ்வரி வராததுனால நான் இங்கே நிற்கிறத பார்த்துட்டாங்களே. இவங்க கூப்பிட்டும் நான் உள்ளே போகலன்னா என் மேலே இவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வரும். என்ன செய்யன்னு தெரியாமல் அங்கே முத்துவும் மீனாவும் இருக்கிறது தெரியாமல் உடனே ரோகிணியும் நான் வரேன் சார் நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது, இல்லை அந்த பையனோட அப்பா வந்திருக்காரு, உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. நீங்கள் பேசுனீங்கன்னா கிருஷிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லை, அப்புறம் நீங்கள் கிருஷை இங்கே படிக்க வைக்கணும்னு நினச்சா நீங்கள் இங்கே தங்கி படிக்க எல்லா ஏற்பாடையும் கிருஷிக்கு செய்யலாம். இல்லையா உங்கள் பையனை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ சரி, நம்ம போய் இப்போவே அந்த பையனோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்கே என் ஃப்ரெண்டு வரதுக்குள்ளேயே பிரச்சனையெல்லாம் முடிச்சிடலாம் போலையே. அது மட்டும் இல்லை, கிருஷை உடனே இங்கேருந்து கூப்பிட்டு போயிடணும். இனி மீனா முத்துவோட உதவி நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக ரோகிணியும் அங்கே கிளம்பி போகிறாங்க. ஆனால் மீனாவும் முத்துவும் அங்கே வெளியில் நின்றுட்டு இருந்ததை கவனிக்காத ரோகிணியும் அங்கே உள்ளே போயிட்டு அந்த பையனோட அப்பா கிட்ட பேசுகிறாங்க. சார், நான் தான் கிறிஷோட அம்மா அப்படின்னு சொல்ல, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு கேட்க, நான் வெளியூரில் வேலை பார்க்குறேன்னு எல்லாத்தையுமே தெளிவாக ரோகிணி சொல்கிறாங்க. இருக்கட்டும், ஆனாலும் கிருஷிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவன் இதெல்லாம் செய்கிறான், அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் கூட இருந்து அவனை பார்த்துக்க வேண்டாமா? இல்லை பிரச்சனைன உடனே நீங்கள் கிளம்பி வர வேண்டாமா? இத்தனை நாள் உங்கள் தங்கச்சி வீட்டில் தானே உங்கள் பையனை தங்க வச்சுருந்தீங்கன்னு சொல்ல, தங்கச்சியா அப்படின்னு சொல்ல, நான் மீனா முத்துவை பற்றி பேசுகிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் சார் ஆமாம், என் தங்கச்சி தான், என் சொந்தக்காரங்க தான், அவங்க வீட்டில் தான் கிறிஷ் தங்கியிருந்தான். இனி நான் என் கூடயே கூப்பிட்டு போகிறதா இருக்கேன். அதனால் சார் நீங்கள் தான் பேசி புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என் பையனை பார்த்துக்கிறதுக்கு நானும் நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சேன். அதான் சார், மற்றபடி என் பையனை கண்டுக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. நான் வேணால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லும்போது, நீங்கள் என்னங்க மன்னிப்பு கேட்குறது? உங்களை விட இந்த கிறிஷ் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறது முத்துவும் மீனாவும் தான். நேற்று என் வீட்டுக்கு வந்தவங்க சரியாக சாப்பிடாம என் வீட்டுக்கு போகாமல் தன்னுடைய வேலையெல்லாம் செய்யாமல் அவ்வளோ நேரமாக என்கிட்ட மன்னிப்பு கேட்க காத்துட்ருந்தாங்க. அவங்களோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள் பையனுக்கு மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்க வர சொன்னேன். நல்ல வேளை இன்றைக்கி நீங்கள் வந்தீங்க. இல்லைனா நீங்கள் வராமல் இந்த பிரச்சனை முடியாதுன்னு நானே ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன். நீங்கள் யார்கிட்டேயும் பேசாமல் உங்கள் பையனையும் கவனிக்காமல் இருந்தால் எப்படி தான் அப்புறம் கிறிஷ் அவன் வேலையை பார்ப்பான், நல்லபடியாக படித்து முன்னேற முடியும்? என்ன நீங்கள் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறாரு அந்த பையனோட அப்பாவும். கிறிஷ் செஞ்ச தப்புக்கு நான் வேணால் மன்னிப்பு கேட்குறேன்னு ரோகிணி சொல்கிறாங்க. கிறிஷ் தப்பு செஞ்சதை விட நீங்கள் தான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுருக்கீங்க. உங்கள் பையனை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க முடியலனாலும் அப்பப்போ நீங்கள் பேசியிருக்கணும், இல்லை பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு உங்கள் ஃப்ரெண்டு மூலமாகவே எல்லாத்தையும் சரி செய்யலான்னு நினைக்கிறீங்க. உங்கள் பையன் உங்களை பார்க்கணும், உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான். இப்போவே அவனை நீங்கள் கூப்பிட்டு போகிறதா இருந்தால் நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இல்லை என் பையனை நான் கவனிக்கவே மாட்டேன், வேறு எங்கேயும் தங்க வைப்பேன், நீங்கள் மறுபடியும் ஏமாற்றலான்னு நினச்சி கிறிஷோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினச்சா அப்புறம் நானும் இந்த பிரச்சனையை அப்படியே விட போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லி, இல்லை சார் என் பையனை நான் பார்த்துக்கிறேன்னு ரோகிணி பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துவும் மீனாவும் அங்கே கிறிஷோட அம்மா வந்துட்டாங்க போல், பேசிகிட்டு இருக்காங்கங்க. அப்போ கிறிஷோட அம்மா இங்கே கிறிஷை தேடி வந்திருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நாமளும் கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு மீனாவும் முத்தும் பார்க்குறாங்க. ரோகிணி நின்று அந்த பையனோட அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட இங்கே மீனாவும் என்னங்க ரோகிணி வந்திருக்காங்கன்னு கேட்க, அப்போ கிறிஷோட அம்மா ரோகிணியான முத்து கேட்குறாரு. என்னங்க நடக்குது, போய் பார்த்தா தான் தெரியும் போலன்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் கிறிஷ் அப்படின்னு சொல்ல, இங்கே கிறிஷும் எந்த பதிலும் பேசாமல் இருக்க ரோகிணி திருத்திருன்னு முழிக்கிறாங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்க? இவங்க இல்லைன்னு நினச்சி தானே நானே வந்தேன். அது மட்டும் இல்லை, முத்து மீனா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உள்ளே வந்திருக்கவே மாட்டேனே, கிறிஷுக்காக பேச வராமையே இருந்திருப்பேனே அப்படின்னு யோசிக்கும் போது உடனே அங்கே வேலை பார்க்குற சாரும் முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, கிறிஷோட அம்மா வந்துட்டாங்க, இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, இவங்க கிறிஷோட அம்மாவான்னு கேட்க, உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தானே சொன்னீங்க கிறிஷ் அம்மா எனக்கு தங்கச்சின்னு அப்படின்னு சொல்ல, உடனே முத்துவும் என்ன பார்லலம்மா, என்ன நடக்குதுங்க? நாங்கள் இங்கே இல்லைன்னு நினச்சி நம்பிக்கையோடு வந்தீங்க போல், வசமாக மாட்டிக்கிட்டீங்களா? கிறிஷோட அம்மா அப்போ நீங்கள் தான். ஏற்கனவே கல்யாணமான உண்மையெல்லாம் மறைச்சி கிறிஷோட வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறது அப்போ நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல, முத்து இப்போ இதை பற்றி பேச வேண்டாமே, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. என் பையன் கிறிஷை நான் முதல்ல இங்கேருந்து கூப்பிட்டு போகணுன்னு சொல்ல, அது எப்படி முடியும்? நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறீங்க, நீங்கள் யாருன்னு இப்போ தானே எங்களுக்கே உண்மை தெரிஞ்சிருக்கு. என்னவோ பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி கிறிஷை கூப்பிட்டு போகணுன்னு சொன்னால் நாங்கள் விட்டுருவோமா? சார், உண்மையை சொன்னால்
கிறிஷோட அம்மா இவங்க தான்னு எங்களுக்கே தெரியாது சார். இவங்க எங்கள் வீட்டில் உள்ள மருமக தான். சொல்லப்போனால் ரோகிணி கிறிஷோட அம்மான்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு முத்துவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் கிறிஷை கவனிக்காமல் ஒரு நல்ல அம்மாவாக இல்லாமல் இவங்க செஞ்ச தப்பால் தான் சார் கிறிஷ் இப்படி வந்து தலை குனிஞ்சு நிற்கிறான். இனி கிறிஷை உன் கூட எப்படி அனுப்ப முடியும்? இனி முடிவெடுக்க வேண்டியது மனோஜும் எங்கள் அப்பாவும் தான். என்ன பேச்சு பேசினேன், மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணேன், உன்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தானே இந்த பக்கம் வராமல் இருந்த. இன்றைக்கி உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்ல முத்து, மீனா கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் என்னங்க பொறுமையாக கேள்வி கேட்கணும்? கிறிஷுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டு கிறிஷை பற்றி யோசிக்காமல் இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க மீனா. உடனே அந்த பையனோட அப்பாவும் கிறிஷோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அம்மா செஞ்ச பிரச்சனையால் கிறிஷ் இப்படி கோவப்பட்டுட்டான், இனி கிறிஷ் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நம்ம வந்து இந்த பிரச்சனையை இப்படியே வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும், நாங்கள் உங்கள் பையன்கிட்ட பேசின வரைக்கும் அவன் ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கான். கிறிஷோட அம்மாவால் தான் கிறிஷுக்கு பிரச்சனையே. அதனால் இனி கிறிஷை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, என் பையன்கிட்டேயும் கிறிஷ் எவ்வளோ பாசமாக பேசினான்னு நான் பார்த்தேன். கிறிஷ் வேணும்னே இப்படி செய்யலை. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறான். அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் நான் கிறிஷை மன்னிச்சிடுறேன்னு சொல்கிறேன். மற்றபடி முத்து, மீனா, கிறிஷை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா கிறிஷ் நல்லா படித்து பெரிய ஆளாவான்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவங்க அம்மா வந்து பார்த்துக்கிட்டா இந்த நிலமை தான் மறுபடியும் கிறிஷுக்கு வரும். அதை நான் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். சரி, இனி நாங்கள் கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு கிறிஷ்கிட்ட பேசிட்டு அந்த பையனோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்ப, உடனே முத்துவும் மீனாவும் கிறிஷை கூப்பிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா, இந்த ரோகிணிக்கிட்ட இனி பேசவே வேண்டாம். இனி யார்கிட்ட பேசணுமோ அங்கே பேசிக்கலாம். நீ கிளம்பு மீனா அப்படின்னு மீனாவை கூப்பிட்டுட்டு முத்து கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என் பையன்கிட்ட என்னால் பேசவே முடியலையே, கிறிஷை எப்படியாவது இங்கேருந்து கூப்பிட்டு போகலான்னு நினச்சா இந்த முத்து மீனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி கோவமாக கிளம்பி போயிட்டாங்க. வீட்டில் கண்டிப்பாக போன உடனே இந்த விஷயத்த சொல்லிடுவாங்களே, என்ன செய்யணும்? ரோகிணி தனியாக நின்று அழுகுறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த மகேஸ்வரி, என்னாச்சு ரோகிணி, நீ ஏன் உட்காந்து அழுதுட்ருக்க? ஆமாம், கிறிஷை பார்த்தியா, பேசுனியா? அந்த பையனோட அப்பாவும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நீ செஞ்ச பிரச்சனையால் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன்னு கேட்க, நான் சொன்ன நேரத்துக்கு நீ வரல, நான் தான் வந்திருக்கேன்னு பார்த்த உடனே கிறிஷோட அம்மா வந்துட்டாங்கன்னு என்ன கூப்பிட்டு போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயம் பார்த்த மீனா முத்து வந்த உடனே எல்லா உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே இப்போ கிறிஷுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரேன்னு தெரியல. வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக முத்து, மீனான்னு என்னை யாரும் சும்மா விட மாட்டாங்கன்னு அழுதுகிட்டே இருக்காங்க ரோகிணி. இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கும் நிறைய வெளியில் வேலை இருக்குல்ல. உனக்காகவே நான் வந்துட்டுருக்க முடியுமா? நீ கூப்பிட்டப்பெல்லாம் வந்து நிற்க முடியுமா சொல்லு? எவ்வளவோ உனக்கு உதவி செஞ்சேன். நீ கொஞ்சம் பொறுப்பாக கவனமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இனி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் வீட்டுக்கு போகிறேன். என்ன நடந்தாலும் நான் அதை ஏற்றுக்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி என்ன செய்யணும்னு தெரியாமல் அங்கே வீட்டுக்கு போக, அதுக்குள்ளே முத்து மீனா வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லி ரோகிணியை வசமாக மாட்டி விட்டுறாங்க. உடனே அண்ணாமலையும், முத்து, அப்போ கிறிஷுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்க, ஆமாப்பா, அங்கே வந்த அந்த பையனோட அப்பா கிட்ட பேசணும். அவரும் கிறிஷோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டாரு. கிறிஷ் வேணும்னே இப்படி செய்யலை, கோவத்தில் இப்படி பண்ணிட்டான். இனி இப்படி கிறிஷ் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் மனசு மாறிட்டான்னு புரிஞ்சுக்கிட்டு கிறிஷ் பேசின பேச்சால் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான்ப்பா இப்படி வந்து கிறிஷை கூப்பிட்டு போகலான்னு சொல்ல, அங்கேருந்து வரும்போது தான்ப்பா இந்த ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லும்போது, இங்கே அழுதுகிட்டே நிற்கிற கிறிஷும், எனக்கு அம்மா வேண்டாம் முத்து மாமா, நான் உங்கள் கூடயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படியும் அம்மா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி வேறு எங்கேயும் கூப்பிட்டு போய் என்னை தங்க வச்சிருவாங்களே, பேசாமல் முத்து மாமா மீனாத்த கூட தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் ரோகிணி வேண்டவே வேண்டாம், எங்கள் அம்மாவை நம்பினா மறுபடியும் என்னை வேற எங்கேயும் கூப்பிட்டு போவாங்க, எனக்கு தான் பிரச்சனை வரும், இனி நான் என் அம்மாவை நம்பவே மாட்டேன்னு எல்லார் முன்னாடியும் கிறிஷ் வந்து ரோகிணியை நம்பாமல் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் பேரதிர்ச்சியோடு நிற்க, விஜயா சொல்கிறாங்க, அந்த ரோகிணி மேலே கிறிஷிக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. தன்னுடைய அம்மாவை கூட வேண்டான்னு சொல்கிற அளவு இந்த ரோகிணி இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கா. நாம் இந்த கிறிஷ் மேலே கோவமாக இருக்கிறத விட ரோகிணி செஞ்ச தப்பை தான் நம்ம வந்து என்ன ஏதுன்னு முதல்ல கேட்கணும்னு சொல்ல, ரோகிணி வீட்டுக்குள்ளே வரும்போதே தலை குனிஞ்சுக்கிட்டே வராங்க. பதில் பேசாமல் அமைதியாகவே இருக்க, என்ன உன்னை பற்றின உண்மை எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு உடனே நீ எந்த பதிலும் சொல்லாமல் நிற்கணும்னு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்கிறியா? உன் பையன் என்ன சொன்னா தெரியுமா? இனி எனக்கு அம்மாவே வேண்டாம், அவங்கள நம்பி என்னை அனுப்பாதீங்க, எங்கள் அம்மா வேற எங்கேயாவது என்னை கூப்பிட்டு போய் தங்க வைப்பாங்க, என்னை கண்டுக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்கன்னு. உன் பையனே உன்னை புரிஞ்சிக்காம உன்னை நம்பாமல் பேசுகிறான். அப்படி ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க,
இல்ல ஆன்ட்டி. கிறிஷ பத்தின உண்மை மீனா முத்துக்கு தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட வந்து சொல்லிருவாங்கன்னு தெரியும். அதனால தான் அப்படின்னு சொல்ல, அப்புறம் உன்ன மாரியே உண்மை எல்லாத்தையும் மறைக்க சொல்றியா? நீ தான் பொய் சொல்லுவ. நீ தான் ஏமாத்துவ. முத்து, மீனா இப்படிலாம் செய்ய மாட்டாங்கடி அப்படின்னு ரோகிணிய இங்க கிறிஷ் முன்னாடியே பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. உடனே ரோகிணி சொல்றாங்க, "கிறிஷ், நீ பேசாம அம்மா கூட வா. நம்ம பாட்டி வீட்டுக்கு போலான்னு" சொல்ல, "வேண்டாம், வேண்டாம். பாட்டி எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாலும், நீங்க என்ன பொய் சொல்லி கூப்பிடுவீங்க. அங்க கூப்பிட்டு போமாட்டீங்க. நீங்க சொல்றது எல்லாமே பொய் தாம்மா. உங்கள நம்பி நான் வரமாட்டேன். பாட்டியவும் நீங்க கவனிக்கல. என்னையும் கவனிக்கல. நல்ல வேளை முத்து மாமா, மீனா அத்தை இருந்தாங்க. இல்லன்னா என் நிலைமை என்ன ஆகுறது? எவ்வளோ பெரிய பிரச்சனை. நாங்க ஸ்கூலுக்கு கூட முடியாத நிலைமை. நான் தான் தப்பு செஞ்சேன். இருந்தாலும் நீங்க என் கூட இருந்திருக்கணும்ல. என் கூட இந்த பிரச்சனையில கூட இருக்காம தானே நீங்க உங்க ஃப்ரெண்டையே அனுப்புனீங்க. அப்புறம் இப்ப மட்டும் ஏம்மா வந்து பேசுறீங்க? பார்க்குற இடத்துலலாம் என்ன நல்லா திட்டுறீங்க. உன்னால தான் எனக்கு பிரச்சனையே வருது. என் சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறேன்னு பேசுறீங்க. இனி நான் உங்க கூட இருக்க மாட்டேம்மா. உங்களுக்கு வர பிரச்சனைய நான் வந்து உங்க கூட எதுக்கு இருக்கணும்? நீங்க பொய் சொல்லியிருக்கீங்க, ஏமாத்திருக்கீங்க. அதனால தானம்மா இவங்க எல்லாரும் உங்கள திட்டுறாங்க. இங்க மீனா அத்தை, முத்து மாமா நேர்மையா இருக்காங்கல்ல. உண்மைய மட்டும் தானே பேசுறாங்க. நீங்க அப்படி உண்மைய பேசியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. என் கூட நீங்க இருந்திருக்கலாம்ல. நான் உங்கள நம்பி எங்கேயும் வரமாட்டேன். எனக்கு முத்து மாமாவும், மீனா அத்தையும் தான் முக்கியம். அவங்களே என்ன பார்த்துக்கிட்டும். அவங்க கூட இருந்தா தான் நான் நல்லபடியா படிச்சு முன்னேறுவேன். உங்கள நம்பி வந்தா நான் படிக்கவும் முடியாது, முன்னேறவும் முடியாது. நான் உங்கள நம்பவே மாட்டேன் அப்படின்னு கிரிஷ் தன்னுடைய முடிவ சொல்லிடுறான். முத்து, மீனா சொல்றாங்க, "இனி கிரிஷ பார்த்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு தான் அந்த உரிமை இருக்கு, பொறுப்பு இருக்குன்னு நீ எல்லாம் எதையும் செய்யவே வேண்டாம். கிரிஷே சொல்லிட்டான் உன் கூட வரப்போறதில்லன்னு. நீ வசமா மாட்டிக்கிட்ட. இனி உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்ல. இனி நானும் மீனாவும் தான் கிரிஷ பார்த்துக்க போறோம். உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது." பொய் சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாம, கிறிஷோட வாழ்க்கையில இவ்ளோ பெரிய பிரச்சனை செஞ்ச நீ எப்படி இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருக்க முடியும்? இல்ல கிறிஷுக்கு எப்படி நல்ல அம்மாவா இருக்க முடியும்? உன்ன நாங்க நம்ப போறதே இல்ல. ஏன் உன் பையன் கிறிஷ் கூட உன்ன நம்ப போறதில்ல. அதான் கிறிஷ் தெளிவா சொல்லிட்டான்ல. கிறிஷ் உன்ன பத்தி ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான். அதனால கிறிஷ் எடுத்த முடிவு தான் எங்க முடிவு. கிறிஷோட விருப்பம் இல்லாம கிறிஷ உன் கூட அனுப்ப முடியாது. இனி நீ தனியாவே தான் இருக்கணும். கிறிஷோட அம்மாவா கிறிஷுக்குன்னு செய்ய வேண்டிய எதையுமே செய்யாம, இப்ப புதுசா என்ன கிறிஷ நான் பார்த்துக்கிறேன்னு பேசுற? நாங்க யாரும் உன்ன நம்ப போறதே இல்ல அப்படின்னு இங்க கிறிஷ் எடுத்த முடிவால முத்துவும், மீனாவும் ரொம்ப கோவமா ரோகிணிய வெளுத்து வாங்குறாங்க. என் பையனும் என்ன நம்பாம இந்த முத்து, மீனாவும் இப்படி என்ன வசமா மாட்டி விட்டதால இனி என்ன நடக்க போதோ தெரியலன்னு விஜயா கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. முத்துவும், மீனாவும் இப்படி மாட்டி விட்டுட்டாங்களே. என் பையன் கிறிஷோட மனசையும் மாத்திட்டாங்க. இனி நான் எப்படி வந்து கிறிஷ பார்க்க முடியும், பேச முடியும் அப்படின்னு ரோகிணி கிறிஷ பார்த்து ரொம்பவே அழுகுறாங்க. கிறிஷ் யோசிக்கிறான், எப்படியோ எங்கள் அம்மா இனி என்னை பார்த்துக்கலனாலும் முத்து மாமாவும், மீனா அத்தையும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. மீனா அத்தை, முத்து மாமா மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் கிறிஷ்.